கிடைக்கலன்னா விடு. நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். வா வீட்டுக்கு போலாம். Hello, welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன் for the last match review of the season. Unfortunately, first knockoutல முடிந்து போச்சு நம்மளோட இது. இவ்வளவு தூரம் வந்தோம், ஓகே. பட் வந்து the way we went out was disappointing. அதுக்கெல்லாம் அப்புறமா வரேன் நானு. பட் இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு கேம்ல. லைக் FC Goa 2 Chennai in 1 ரெண்டாவது நாக் அவுட்ல. அஃப்கோர்ஸ் இந்த இதுல வந்து செகண்ட்ல கான்செப்ட்லாம் கிடையாது. இன்னைக்கு ஒரே நாக் அவுட் தான். இன்னைக்கு தோத்துட்டோம், இன்னைக்கு வெல்ல, அவ்வளவுதான். ஜெயிச்சிருந்தா we could have got to semi-finals. மும்பை சிட்டியோட ஆடிருக்கலாம். Anything would have happened, but it is what it is, unfortunately. So many things went wrong today. லைக் வந்து இருக்கிற என்னெல்லாம் தப்பா போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே தப்பா போச்சு இன்னைக்கு. லைக் வந்து let's not mask over it saying that oh players gave it all, அது இது லைக் வந்து அது ட்ரை பண்ணாங்க, அது இது பண்ணாங்கன்னு. டுடே வாஸ் ஒரு நாக் அவுட் கேம்ல எப்படி நீங்க பர்ஃபார்ம் பண்ண கூடாதுங்கிறதுக்கான அடையாளம் இது. ஒரு சம்டைம்ஸ் எல்லாம் ட்ரோல் how not to do this, how not to do that ன்னு நம்ம வந்து how not to perform in knock out game, ISL knock out கேம்ங்கிறது அதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். பிகாஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் we were extremely poor. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம கேவலமா தான் ஆடணும். லெட்ஸ் மீ அக்செப்ட் ஆஃப் தட். அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைன் அப்ஸ், அது வந்து எப்படின்னா ஒரு லைன் அப் ஒர்க் ஆகுது. ஒரு இந்தியன் சென்டர் பேக், ஒரு ஃபாரின் சென்டர் பேக், அதுக்கப்புறம் ராஃபா விளையாடுறது. ஜெயிச்ச 3 கேம்ஸ்ல லாஸ்ட் 3-4 கேம்ஸ் it was able to work. And then suddenly ஏதோ ஒரு காரணத்தினால we decide to play, oh let's play 2 center backs, let's play 2 center backs, we are not going to play Rafa Crivellaro. அதுக்கப்புறம் வந்து சும்மா கவுண்டர் அடிக்கலாம்னு ஏதோ மோகன் கோயில்ல ஏதோ ஒன்னு சரக்கரிஸ்ட் லைனை பெருத்தாரா இல்ல என்ன பண்ண லைனை பெருத்தாரான்னு தெரியல. லசர் அண்ட் ரயன் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து 11 கேம்ஸ் ஆடிருக்காங்க இந்த சீசன். அதுல we have lost 6 before this one. So what made Owen Coyle think? Owen Coyle என்ன யோசிக்க வச்சது that இந்த ரெண்டு one center back போட்டு ராஃபா ஆடலனா கிரியேட்டிவிட்டி இல்லாதப்போ how it was going to work ன்னு எப்படி அவர் மூளைக்கு போச்சு? எனக்கு சத்தியமா எனக்கு அது புரியவே இல்லை. லைக் உனக்கு இவ்வளவு நாளும் ஒண்ணு ஒர்க் ஆகுது, அது எல்லாம் விட்டு இல்ல நான் வந்து இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து it make no sense. I don't want to hear excuses saying oh it was Goa இது attacking. We played one center back, one with Mohan Bagan, against Mohan Bagan if I'm not mistaken. So why change suddenly like when irukku? And you can clearly see by the way we played and then giving a start to Rahim Ali ithanala bench la irundha nalla aadnavara theriyum koptu starting la kodukreenga. ingu ketta mari irukla correct da. If you remember international break munadi and some parts of start of the season la in the lineup vechda pona. We started with Rahim Ali, we didn't play Rafa, we played all Vinci, Jordan, Farouk ellame rendu foreign center back vecha aadnom. And those games நீங்க பாத்தீங்கன்னா we played as if நம்ம வந்து வாழ்க்கையிலேயே வந்து சண்டேல வந்து உங்க குரூப்பை பாப்பீங்களா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாமச்சாலன்னு அந்த மாதிரி விளையாட மாதிரி இருந்துச்சு. டாக்டிக்ஸ் என்ன எனக்கு சத்தியமா புரியல. பிகாஸ் I didn't see us play with any tactic whatsoever. Like at least if you don't winning or you're not playing when at least ஒரு philosophy or style of play ஏதாவது ஒரு imprint something will be there, ஏதாவது இருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லை. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து கோவா வந்து உங்களுக்கே தெரியும் யார் வந்து மெயின் மேன்னு. and we did nothing to mitigate that. அந்த ஸ்ட்ராட்டஜி மிட்டிகேட் பண்ண ஒண்ணுமே பண்ணல. நம்ம நோவை டபுள் டீம் பண்றது, அவனை மேன் மார்க் பண்றது, அவனை பால் விடாம போறான் பண்றது, அவருக்கு பால் வந்தா கொஞ்சம் இது பண்ணி விடுறது, எதுவுமே பண்ணல. நம்ம நோவாவா அப்படியே கேஷுவலா அப்படியே ஓடுறாரு அப்படியே. He should have actually scored a hat-trick today. Like வந்து நம்மளோட லக்கு அவருக்கு ஒரு கோல் தான் கிடைச்சது. But he should have scored a hat-trick today. We did nothing to mitigate that நோவா சாடிக்கு அந்த ரிஸ்க், இந்த த்ரெட்டை நம்ம இது பண்ணதுக்கு நம்ம எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம்
கோல்ஸ் வருங்க. ஃபர்ஸ்ட் ரஹீம் அலி ஆல்மோஸ்ட் passes Noah clean through in 30 seconds. 30 செகண்ட் 30 செகண்ட் தான் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து என்ன லைக் தட்ஸ் வை கேம் கான்சென்ட்ரேஷன் should be at the highest. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ணுவாங்க, they'll சரி நீங்க மிஸ்டேக் பண்ணீங்களான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா he decides to randomly pass to Ryan Edwards and it goes to Noah Sadiki பின்னாடி. I'm like டேய் 30 செகண்ட் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே உனக்கு பிரெயின் ஃபேர் வந்துச்சா? And that's how he played the whole game. Rahim Ali as a starter today, he did nothing. ஒண்ணுமே பண்ணல. Farooq Chaudhary did nothing. Vinci, he used his pace couple of times, but apart from that, did nothing as usual. Pace merchant, he's just a Kerala version of Dan James. அவ்வளவுதான். Dan James கேரளால இருந்து கூட்டு வந்தீங்கன்னா அதான் வின்சி பரட்டோ. ஓவர் தவிர எதுவும் கிடையாது அவருக்கு. Connor Shields, okay, you can say he tried. ஜார்டன் மரே இன்னொரு ஆள விடுற சாமி, நீ வந்து கிழிச்சது போறன்னு சொல்லிட்டு அவர் வெளியே தூக்கி போட்டுடலாம். பிகாஸ் he clearly showed today how not to play in a knockout game. ஏன்னா வந்து ஒரு ட்ரை பண்ணல, ஒரு க்ளோசிங் டவுன் இல்ல, ஒரு one of the most uninspiring performances na Jordan Murray தாங்க. And the way we considered those 2 goals. ஐயோ லைக் வந்து சிம்பிள் விஷயங்க. சிம்பிள் விஷயம் இப்படி எந்த அளவுக்கு சிம்பிளா ஒரு பாலை கிளியர் பண்ணி விடுறது. ஒரு பாலை கிளியர் பண்ணாம உட்காந்து அங்க வந்து என்னமோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பால் டிராப்ஸ் டு நோவா. நோவா சுத்தி யாருமே இல்ல. அவன் பாத்தீங்கன்னா நோவா பார்க்கிங்கே அவர் கேவலமா இருக்கு. And Debjit or கையில பட்டு உள்ள save. Debjit should have saved that in my opinion. He should have saved that. He should have got a stronger hand to that Debjit. If you get that, you are supposed to save it. ஏன்னா Debjit he dives to his right. அவர் கையில பட்டு அப்புறம் கார்னருக்குள்ள போகுது. For me, Debjit should be saving that. I don't care what anyone says. அதுக்கப்புறம் செகண்ட் கோல் அட First starts from Rahim Ali giving a random ass long pass. அதாவது ரைட்ல இருக்காரு, லெஃப்ட்ல இருக்காரு, ட்ரைஸ் டு கட் இன்சைட் அண்ட் கிவ் a cross field ball to Vinci Barreto. ஓகேங்களா? பட் அவர் கொடுத்த பாஸ் பாத்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, டேய் யாருக்கு விளையாடுற மனுஷன் அப்படின்னு, யாருக்கு விளையாடுறா அப்படின்னு. And then அங்கேருந்து அட்டாக்ஸ் இது ஸ்டெம் ஆஃப் தி கோவாக்கு ஜிதேஷ்வர் ரொம்ப ஃபார்வர்டா போயிட்டு கமிட் பண்ணி he gets easily beaten on the turn. Brandon Fernandes ஓடுறார் அப்படியே, literally picking up the ball halfway line எடுத்து அப்படியே ஓடுற நம்ம டிஃபென்ஸ்ல. and யாருமே க்ளோஸ் டவுன் பண்ண did not even bother to close him down. அப்படியே ஓடுறாரு. டிஃபெண்டர்ஸ் ஒரு பக்கம் பாக்குறாங்க, ஏய் நீங்க இருக்கியா, ஓ நீ அங்க இருக்கியா, சரி நான் இங்க டிஃபெண்ட் இது பண்ணேன், ஓ இல்ல பேக்கப் பண்ணுவோன்னு. no communication whatsoever from our defense. சுத்தமா எதுவுமே இல்ல. You literally allowing Brandon Fernandes to run for more than halfway line till our goal. And summer strike like Debjit தாண்டி போச்சு. I mean, I question Debjit's positioning again. Why is he so far out? Like why is he so far out? And Brandon அடிக்கிறாரு, like he's like beating at his near post. அவ்வளவு தூரம் is outside. இது I question Debjit's positioning again. But அவ்வளவு தூரம் எதுக்கு Brandon Fernandes ஓர விடுறோம்? Literally from the time he takes from the time he turns Jiteshwar அவ்வளவு முன்னாடி கமெண்ட் பண்ணிட்டு he loses him on the turn. Brandon அவ்வளவு ஓடுறாரு அப்படியே, and no one bothers even to make a challenge. எவனும் சேலஞ்ச் பக்கத்துல கூட போல. And then he shoots and scores 2-0 and you're thinking செத்தரம் அவனே இதெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. But they always say 2-0 is the most dangerous score line அப்படின்னு. அப்படி ஏதோ பண்ணி நம்ம வந்து ஆஃப்டர் மணி கோல் வாங்கிட்டோம். அகைன் லைக் when there was never supposed to be a goal. தீரஜ் சிங் வந்து ஃபுல் கேமாவே he was like அப்படின்னு டைனோசார் ஆர்ம்ஸ் வந்து இந்த எவர்டன்ல பிக்ஃபோர்ட் இருப்பாரு டைனோசார் ஆர்ம்ஸோட, அந்த மாதிரி பால் எப்போ வந்தாலும் பதறிட்டு இருப்பாரு. கிராஸ் வந்தாலே மனுஷன் பதறாரு. ஒரு கிராஸ் வந்தாலே தீரஜ் சிங் வந்து தெரியல வந்து முன்னாடி வந்து பஞ்ச் பண்ணுமா, பின்னாடி இது பண்ணணுமா, போய் இது பண்ணணுமா அப்படின்னு தீரஜ்கே தெரியல. அண்ட் அந்த வந்த ஒரு மிஸ்டேக்ல தீரஜ் சிங் வந்து பால் ஈஸி கிராப் ஸ்பில் பண்ணிட்டாரு. லஸா டாப்ஸ் இட் இன் ஃபார் 2-1 ஜஸ்ட் பிஃபோர் ஹாஃப் டைம். இன்னும் திங்கிங் ஓகே ஹாஃப் டைம் மணி கோல் அடிச்சோம். செகண்ட் ஹாஃப்ல we can bring on Rafa, bring on Irfan and bring on these changes and do something அப்படின்னு. பட் நோ, அதை நம்ம பண்ண மாட்டோம்.
we didn't bring on Rafa until was a little bit too late. Despite of that, we had two big chances second halfல. ஃபர்ஸ்ட்ல வந்து 47th மினிட்லயே வந்து ஒரு சூப்பர் கார்னர் and then Lazar heads wide from close range. Like okay, சொல்ல வந்து he has to rise and வந்து பால் இது பால்ட்ட போத்துக்கே வந்து it was a good இதுன்னு. But if you get that, you're supposed to at least hit it on target. At least target அடிங்க. கீப்பர் சேவ் பண்ணறே இல்ல போஸ்ட் அடிக்குது, அது வேற விஷயம். அது பண்ணாது வேற விஷயம். But at least hit it on target. அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் பிளே இருக்கு அரௌண்ட் 60th minute mark, around 60th minute mark something, where random through ball, Vinci gets there, Dheeraj makes the save, but he comes outside. அப்படியே வெள்ள ஒருத்தர் ஸ்வீப்பர் கீப்பர் நாயர் மாதிரி பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டாரு. அப்புறம் ball rebound falls to Jordan Moore. 2 chances he gets to score, he does not take any of them. First time he tries to shoot it and கீப்பர் சேவ் பண்ணாரு, இல்ல டிஃபெண்டர் லைன் வந்து பிளாக் பண்றாங்க அப்படின்னு. you are thinking டேய் என்னடா பண்ணனும்னு. And truth be told, that was the last chance we created all game. Last 30 minutes we created absolutely nothing. ஒண்ணுமே பண்ணல. I don't know what Owen Coyle said or what the team was even trying to do, but வந்து ஒரு கிரவுண்ட் பாஸ் பண்ணவே நம்ம வந்து we were like வந்து யூயோ அப்படின்னு. ஏன்னா எல்லாமே literally long ball and play தான். கேட்ட மாதிரி இருக்குல்ல, அதேதான். அந்த டைம்ல நம்ம ஜெயிக்காத டைம்ல வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா லோ பிளாக் போட்டு ஜஸ்ட் ஹூஃப் பால், லாங் பால் அண்ட் பிரேன்னு. எனக்கு ஒண்ணு புரியல. வின்சி இஸ் நாட் ஈவன் 5 foot tall. ரஹீம் அலி இஸ் நாட் ஈவன் தட் டால். ஜார்டன் மரே அவ்வளவு டாலா, ஜார்டன் மரே ஓரளவுக்கு கேன் வின் ஹெடர்ஸ். டாலே இல்லாத ஸ்ட்ரைக்கர்ஸ்ட வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பிளேயிங் லாங் பால்? 6 அடி இருக்கிற ஸ்ட்ரைக்கர் இல்லாம எதுக்கு லாங் பால் ஆடுறோம் நம்ம? அதாவது ஒரு டெஸ்ட் ஒரு ஃபெராரியை வாங்கிட்டு, ஒரு லாம்போர்கினி வாங்கி, ஒரு பெரிய கார் வாங்கிட்டு அதுக்கு தப்பான பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கு. இல்ல பெட்ரோல் போட வேண்டிய கார்ல டீசல் போட வேண்டியது, இல்ல டீசல் போட வேண்டிய கார்ல பெட்ரோல் போட வேண்டியது. நான் இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம செகண்ட் ஹாஃப் ஆடினது. I'm like, டேய் ஒரு கிரவுண்ட் பாஸ் ஆவது பண்ணுங்கடா, ஒரு கிரவுண்ட் பாஸ் பண்ணி do some player move and ஏதாவது பண்ணுங்கன்னு. அந்த 16 minute ஒரு பிளேயர் மூவ் பண்ண, அவ்வளவுதான். அது தாண்டி எதுவுமே பண்ணல நம்ம in terms of trying to work their Goa's defense அப்படின்னு. ஜெய் குப்தா கோவோட லெஃப்ட் பேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல gets a yellow card. செகண்ட் ஹாஃப்ல we did not target him even once. ஒரு வாட்டி கூட we did not even target him. வின்சி அவ்வளவு பேஸ் இருக்கு, he is on a yellow card. Fucking run at him man. Good. Give him a hard time. ஏன்னா எல்லோ கார்ல அவன் யோசிப்பான், ஐயோ டேக்கிள் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு அவன் ஈகோ டெஸ்ட் பண்ணு. Maybe 2 or 3 times he might tackle, but third time he might make a mistake and you might get him sent off, and who knows 11 versus 10. We never made use of it once. Dheeraj எந்த கார்னர் கிராஸ் வந்து அப்படியே இதுங்கறாரு, we didn't make use of it once. பாதி கிராஸே போடல, நம்ம லாங் பால் தான் போட்டோம் நம்ம. And Goa வந்து they were happy to just play. சும்மா வந்து they were strolling around in first and second gear and நம்ம அடிச்சுட்டு போயிட்டாங்க. வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான். நான் வந்து ட்விட்டர்ல நான் போட்டேன் வந்து உடனே நம்ம ஆளுங்க எல்லாரும் ஐயோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு. லைக் we should be happy that we came this far. இது வந்து பெருசுன்னு அதெல்லாம் சரி, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் there are ways to lose. தோக்கிறதுக்கு வழி இருக்கு. நேத்து முந்தானேத்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஒரிஷாட்ட வந்து 120 minutes ஆட வச்சாங்க. It was only 2 lapses of concentration, but 120 minutes வரைக்கும் despite of all the injuries they were able to push ஒடிஷா. நம்ம அது பண்ணல. அவுட் வித் விம்பருமாங்க. நம்ம வந்து we went out limping. கால நொண்டினே தான் வெளில போனோம். நம்ம வந்து we did not play well and let's face it, we were poor. ரொம்ப நல்லாவே ஆடல and that is not a performance to be proud of. நம்ம வந்து நான் எல்லாம் சில பேர் சொன்னாங்க 2019 80k ஃபைனல் மாதிரி இருந்துச்சுன்னு. சம்பந்தமே இல்லை அதுக்கு இருக்கும். 80k கேம்ல we created so many chances, Arindam turned into prime Peter Schmeichel. இல்ல தீரஜ் வந்து அவ்வளவு மிஸ்டேக்ஸோ இருக்கா. we did not even test him, so we did not bother to test him enough.
நோவா த்ரெட்னு தெரியும். We did nothing to mitigate the threat. Jay Gupta was on a yellow card. We did not target him once. And Rafa வராரு. Rafa இன்னொரு பிளேயர் வந்து you've done all you can, but did anyone notice Rafa வந்து வந்தாருன்னு யாருக்காவது தெரிஞ்சதா? எனக்கே டவுட்டா இருந்துச்சு. வந்து சரி வந்துட்டாரு ஏதாவது பண்ண போறேன்னு பார்த்தா அவர் வந்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு மனுஷன் பாலே தோறல. அதுக்கப்புறமா பால் வச்சு என்னமோ பண்ணாரு. லைக் நத்திங். He had zero impact on the game whatsoever. It's like வந்து என்ன வந்து நீ ஸ்டார்ட் பண்ணலையா, நீ இது வந்து நீ சப்ஸ்டியூட்டா இருக்கிறியா, நான் வந்து ஆட மாட்டேன் அந்த மாதிரி லைக் வந்து இது மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் தட் இஸ் நாட் த ஏன்னா ஈவன் ராஃபா வித் சம் a half fit Rafa can create something. நேத்து ஒண்ணுமே பண்ணல அவரு ராஃபா. When he came on. சப்ஸ்டியூட்ஸ்லாம் இர்ஃபான் வராரு. எனக்கு இர்ஃபான் நினைச்சா பாவமா இருக்கு. பேசிக்கலி வெறும் லாங் பால் போட்டு இருந்தாரா ஹெட் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு எண்ணி தோத்தி விட்டோம். We did not even create one chance for Irfan. In a game that you need to score, நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டும். லாஸ்ட் half an hourல we did not create one proper chance in the last half an hourல. And luckily we had Devjit ஒரு பக்கம் because Noah வந்து because ஓர விட்டு he should have scored the third goal. நல்ல வேளை Devjit சேவ் பண்ணி விட்டாரு. Another season ends this way. Like when it's been 2018 கடைசியா ஜெயிச்சோம் and it's been 6 years since we won something. At least ஓரளவுக்கு we're kind of going in the right direction, but we need a lot of work to do on the squad. In the squadல we need a lot of work to do. அதை பத்தி நான் இன்னொரு லைவ்லயோ இல்ல வீடியோலயோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். யாரெல்லாம் இன்ஸ் யாரெல்லாம் அவுட்ஸ் பட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஏகப்பட்டது வருது. அது வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறமா. பட் as far as this season goes, not the way we would want to end. And the way we performed today, it was not up to scratch. It was pathetic. It was disgraceful. ரொம்ப கேவலமாடி நம்ம தோத்தோம். நல்லா ஆடி தோத்தனாலும் அட்லீஸ்ட் வந்து at least you can have your hands up saying that okay, Goa was just a better team. Like வந்து நம்ம அவ்வளோ ட்ரை பண்ணோம் இது பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட் half an hour we did not even try. லாங் பால் போட்டு சும்மா ப்ரே தான் பண்ணோம். விஷா மாதிரி அப்படிதான் பண்ணோம். We did not do anything else. It's been a long and turbulent season. Like நிறைய பேர் வந்தீங்க. I was able to build a community of like people who are willing to watch my content and everything. So I'm forever grateful for you. And there were people who are openly willing to disagree, which is totally fine. எல்லாருக்கும் ஒரே ஒப்பீனியன் வரணும்னு அவசியம் கிடையாது. And it's been a very good season for me, at least in terms of what I was able to do. My content இருக்கட்டும், லைவ்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் ஜாயின் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் சீசன் இன்னும் அதை வந்து பெட்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சீசன் ஸ்டெப் அப் பண்ணுவோம், ஸ்கேல் அப் பண்ணுவோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வில் டூ தட். பட் இஸ் வாட் இட் இஸ். மேக் ஷூர் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மேக் ஷூர் இட் பெல் சிம்பிள். நான் இன்னொரு லைவ் அல்லது வீடியோவில் உங்க நேரம் சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம். திஸ் இஸ் மீ பேபி டாக்ஸ் சைனிங் அவுட்.